பிரான்சின் அதிக மரங்கள் நிறைந்த மலைப்பாங்கான ஒரு சிறிய குக்கிராமத்தில் பிறந்த லூயிஸ் என்ற பையன் பற்றிய கதை இது. இளம் வயதிலிருந்தே லூயிஸுக்கு குடும்ப பண்ணையில் வேலை செய்வதை தவிர வேறு வழியில்லை. விடியல் முதல் அந்தி வரை அவன் பயிர்களை நட்டு அறுவடை செய்தான், விலங்குகளை வளர்த்தான், விறகு சேகரித்தான். லூயிஸுக்கு 10 வயதாகிய போது வாழ்க்கை இன்னும் கடினமாகிவிட்டது. அவனது தாயார் காலமானார். தந்தை விரைவில் மறுமணம் செய்து கொண்டார். மாற்றாந்தாய் சிண்ட்ரெல்லா வில்லியைப் போலவே கடுமையானவராகவும் பொல்லாதவராகவும் இருந்தார். அவள் லூயிஸின் வாழ்க்கையை பரிதாபகரமானதாக ஆக்கினாள். இறுதியில் அவனுக்கு பொறுக்க முடியாத நிலை உருவானது. லூயிஸுக்கு 13 வயதாகிய பிறகு அவன் அமைதியாக பண்ணை வீட்டிலிருந்து விலகி பணமோ உணவோ இல்லாமல் பாரிஸ்க்கு ஓடத் தீர்மானித்தான். தனியாகவும் கால்நடையாகவும் வீட்டை விட்டு வெளியேறிய லூயிஸ் வழியில் தனது பசியை போக்க சிறிய வேலைகள் செய்தான். இருப்பினும் தங்குவதற்கு அவனிடம் பணம் இல்லை. இதனால் அவன் வீடற்றவனாக மாறினான். அவன் அடிக்கடி தன்னை சூடாக வைத்திருக்க ஒரு அங்கியுடன் மட்டுமே காடுகளில் தூங்கினான். அவன் 2 ஆண்டுகளுக்கும் மேலாக இவ்வாறான போராட்டங்களுடன் 292 மைல்கள் கால்நடையாக பயணம் செய்து 16 வயதில் தலைநகருக்கு வந்து சேர்ந்தான். தான் ஒரு $1 பில்லியன் பேரரசை உருவாக்கப் போகிறேன் என்பது அப்போது அவருக்கு தெரியவே தெரியாது. தலைநகர் பாரிஸ் தொழில்துறை புரட்சியின் உச்சத்தில் உள்ள நகராக இருந்தது. இது பல முரண்பாடுகளையும் கஷ்டங்களையும் அவருள் உருவாக்கியது. கடுமையான வறுமை, விரைவான வளர்ச்சி மற்றும் பேரழிவு தரும் தொற்று நோய்கள் தொடர்ச்சியாக அவரை பாதித்தது. 19ஆம் நூற்றாண்டின் ஐரோப்பாவில் பெட்டி தயாரித்தல் மற்றும் பொதி செய்தல் மிகவும் மரியாதைக்குரிய நகர்ப்புற கைவினைப் பொருளாக இருந்தது. பாரிஸுக்கு செல்லும் வழியில் லூயிஸ் சில திறன்களை கற்றுக்கொண்டதால் அவர் வேலை தேட முயற்சிக்க முடிவு செய்தார். சிறிது காலத்தின் பின் இளம் வயதான லூயிஸ் மசியோ மரஷால் என்ற வெற்றிகரமான பாக்ஸ் மற்றும் பேக்கிங் தயாரிப்பாளரின் பட்டறையில் பயிற்சியாளராக அழைத்துச் செல்லப்பட்டார். வேலை முடிந்ததும் பாக்ஸ் தயாரிப்பதை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். லூயிஸ் அதிகம் சம்பாதிக்கவில்லை என்றாலும் கற்றுக்கொள்வதற்கான அவரது விருப்பம் ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் பலனளித்தது. அவர் மரச்சல்லின் வாடிக்கையாளர்களிடையே ஒரு விருப்பமானவராக ஆனார். முதன்மையான பயிற்சியாளர்களில் ஒருவராக பாரிஸின் நாகரீக வர்க்கத்தின் மத்தியில் நற்பெயரை பெற லூயிஸுக்கு சில ஆண்டுகள் மட்டுமே தேவைப்பட்டது. பின்னர் பிரான்சின் பேரரசி அவரை தனது தனிப்பட்ட பெட்டி தயாரிப்பாளராக நியமித்தார். 1 வருடம் பேரரசிக்கு வேலை செய்த பிறகு லூயிஸுக்கு அதிக டிமாண்ட் ஏற்பட்டது. எனவே அவர் தனது முதல் கடையை திறந்தார். 4 ஆண்டுகளுக்கு பிறகு லூயிஸ் முற்றிலும் புதிய செவ்வக வடிவத்தில் பெட்டி ஒன்றை அறிமுகப்படுத்தினார். தோலுக்கு பதிலாக இது சாம்பல் நிற கேன்வாஸாலானது, இலகுவானது, அதிக நீடித்தது மற்றும் தண்ணீர் மற்றும் துர்நாற்றங்கள் ஊடுருவாதது. அவரது புதிய தயாரிப்பு நவீன லக்கேஜ்களின் பிறப்பு என்று வர்ணிக்கப்பட்டது. தொடங்கி 2 ஆண்டுகளுக்குள் நேர்த்தியான மற்றும் கட்டாயம் இருக்க வேண்டிய துணைப் பொருளாக இது பிரபலமானது. தனது லக்கேஜ்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக பாரிஸ்க்கு வெளியே அனியர்ஸ் கிராமத்தில் பெரிய ஒரு பட்டறையை நிறுவினார். வணிகம் செழித்து வளர்ந்தது. மேலும் லூயிஸ் பிரெஞ்சு அரச குடும்பத்தினரிடமிருந்து மட்டுமல்லாமல் எகிப்தின் கெடீவ் இஸ்மாயில் பஷாவிடமிருந்தும் தனிப்பட்ட ஆர்டர்களை பெற்றார். எவ்வாறாயினும் 1870களில் பிராங்கோ பிரஷியன் போர் வெடித்ததாலும் அதைத் தொடர்ந்து பாரிஸ் முற்றுகையிடப்பட்டதாலும் லூயிஸின் வணிகம் தடைப்பட்டது. இதனால் லூயிஸ் 2வது முறையாக வீடற்றவராக ஆனார். லூயிஸும் அவரது குடும்பத்தினரும் பாரிஸுக்கு வெளியே உள்ள அனியர்ஸில் உள்ள தங்கள் வீடு மற்றும் பட்டறையை விட்டு வெளியேறி நகரத்திற்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அங்கு அவர்கள் ஆயிரக்கணக்கான அகதிகளிடையே ஒரு நெருக்கடியான தங்குமிடத்தில் வாழ்ந்தனர். உணவு பற்றாக்குறையாக இருந்ததால் மனிதர்கள் கிட்டத்தட்ட பட்டினியால் இறந்தனர். போர் முடிந்ததும் லூயிஸ் வீடு திரும்பினார். தனது பொருட்கள் திருடப்பட்டதையும் அவரது ஒர்க் ஷாப் அழிக்கப்பட்டதையும் கண்டு அவர் கவலைக்கு ஆளானார். ஆயினும் தனது மீதமுள்ள சேமிப்பை பயன்படுத்தி லூயிஸ் தனது பட்டறையை மீண்டும் கட்டியெழுப்புவதிலும் ஒரு புதிய கடைக்கான இருப்பிடத்தை கண்டுபிடிப்பதிலும் நேரத்தை வீணாக்கவில்லை. இவ்வாறாக அவர் உடனடியாக தனது வணிகத்தை மீட்டெடுப்பதில் தன்னை அர்ப்பணித்தார். போரின் காரணமாக அதிர்ஷ்டவசமாக சொத்து விலைகள் சரிந்தன. லூயிஸ் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு உயர்மட்ட மாவட்டத்தில் ஒரு கடையை வாங்கினார்.
மீண்டும் திறக்கப்பட்ட சில மாதங்களுக்குள் வணிகம் மீண்டும் செழித்து வளர்ந்தது மற்றும் உலகம் முழுவதிலும் இருந்து ஆர்டர்கள் வந்தன. லூயிஸ் இப்போது புதிய மற்றும் தைரியமான யோசனைகளை முயற்சிக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்தார். பழுப்பு நிற கேன்வாஸ் மற்றும் சிவப்பு கோடுகள் கொண்ட ஒரு புதிய பெட்டியை அறிமுகப்படுத்தினார். எளிமையான ஆடம்பரமான புதிய வடிவமைப்பு பரிசின் உயர்மட்டத்தினரை ஈர்த்தது மற்றும் ஒரு ஆடம்பர பிராண்டாக த லூயி விட்டான் லேபிளின் நவீன அவதாரத்தின் தொடக்கமாகவும் அது அமைத்தது. அதன் பிறகு லூயி பல சர்வதேச ஆர்டர்களை பெற்று லண்டனில் ஒரு கடையை திறந்தார். இந்த விரிவாக்கம் அவரது வாடிக்கையாளர்களை பன்முகப்படுத்த வழிவகுத்தது. இதில் அதிக அரசர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் அடங்குவர். அப்போதிலிருந்து உயரடுக்கின் வீடுகள் மட்டுமல்லாது மழைக்காடுகளுக்குள் காணக்கூடிய ஒரே படைப்பாக லூயிஸின் படைப்புகள் மட்டுமே காணக்கூடியதாக இருந்தது. இறுதியில் ஆர்டர் செய்வதை எளிதாக்க லூயிஸ் தனது முதல் பட்டியலை வெளியிட முடிவு செய்தார். இது ஒரு நடைமுறை நடவடிக்கையாகும். இது வணிகத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு வர உதவியது. ஆனால் அதே ஆண்டில் லூயிஸின் முயற்சியில் எதிர்பாராத சோகம் ஏற்பட்டது. லூயிஸ் தனது 72வது வயதில் தனது வீட்டில் திடீரென காலமானார். இப்போது தனது தந்தையின் முடிக்கப்படாத திட்டங்களை ஏற்றுக்கொள்வது ஜார்ஜின் பொறுப்பாக இருந்தது. லூயி விட்டான் வரிசை அதன் பெயரிடப்பட்ட நிறுவனருடன் இறக்கவில்லை. தி லூயி விட்டான் உலக புகழ் பெற்ற நம்பர் 1 ஆடம்பர தோல் மற்றும் லைஃப் ஸ்டைல் பிராண்டாக இன்றும் கம்பீரமாக வலம் வருகிறது மற்றும் அதன் மதிப்பீடு $30 பில்லியன் எட்டியுள்ளது. அதன் வரலாறு 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வெற்றியை மட்டுமே கனவு காணக்கூடிய வீடற்ற இளைஞரிடம் இருந்து தொடங்கி அவ்விளைஞன் ஒரு $1 பில்லியன் பேரரசுக்கு எவ்வாறு அடித்தளம் அமைத்தான் என்ற கதையை சொல்கிறது.